அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய கிருபை எங்களுடைய கண்களை நின்று விழிக்கச் செய்து இந்த வியாழக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை தந்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து இந்த நாளின் நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் விடியலின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மை எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு ஆரோக்கியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த பூமியின் வாழ்க்கை வேறு, பரலோகத்தின் வாழ்க்கை வேறு. இந்த பூமியில் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து அதன்படி நம்முடைய ஜீவிதம் இருந்தால் மட்டுமே நாம் விரும்புகிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வேதாகமம் நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்து என்ன வலியுறுத்தி சொல்லுகிறது? நாம் சுகவாழ்வு வாழ்வதற்கு இந்த வேத போதனை நம்மை எப்படி ஊக்குவிக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகிறோம். 3 யோவானின் புஸ்தகம் 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. நீ உன் ஆத்துமாவை அழிவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று நீ நினைத்தது சரி. ஆனால் அதை போல எல்லாவற்றிலும் நீ சுகமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அடிப்படை தத்துவம் என்னவென்றால், நம்முடைய சரீர ஆரோக்கியம், ஆத்தும ஆரோக்கியம், நாம் தேவனுக்குள் வாழ்கிற வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். எல்லா நிலைகளிலேயும் நாம் ஆண்டவரோடு வாழ்கிற அந்த அனுபவங்கள் நம்மை எப்படி பலப்படுத்தி காண்பிக்கிறது? இதை குறித்து ஞானி சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமுமாய் இருக்கும். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுபவிக்கிற அதே அடிப்படை தத்துவங்களை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கு நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 20-21 இப்படி சொல்லுகிறது. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியைச் சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே
காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடம்பெல்லாம் ஆரோக்கியமுமாகும். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேள். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அவைகள் உன் இருதயத்திற்குள்ளே காத்து கொள்ள வேண்டும். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடம்பெல்லாம் ஆரோக்கியமுமாய் இருக்கும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் ஜீவனுள்ள தேசத்தில் பிரவேசிக்க வேண்டும், அவரோடு வாழ வேண்டும் என்கின்ற விருப்பம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறதோ அத்தனை பேரும் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த பூலோக வாழ்க்கை ஆகாரத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய விருப்பத்திற்கேற்ற ஒரு செய்தியை கொடுக்கிறார். நாம் எதை விரும்புகிறோமோ அந்த வாழ்க்கையில் நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்றால் நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி வேதம் நமக்கு இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறது என்றால், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நீங்கள் கற்றும் கேட்டும் நீங்கள் அறிந்தும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீங்கள் பின்பற்றி செய்தால் அப்பொழுது உங்களுக்குள் சமாதானத்தின் கர்த்தர் வாசம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்பு பிள்ளைகளே, சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். நன்மை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தின் மீது இவ்வளவு அக்கறை வைத்திருக்கிற தேவன் நமக்கு சொல்லுகிற சம்பவம் என்னவென்றால், நாம் இந்த சரீரத்தை மாசற்ற பலத்தோடு நாம் இதை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த உபதேசம் அநேகருக்கு எப்படி இருக்கும் என்றால், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். எனவே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இப்படி இருக்கும்போது சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அன்பு பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறார், நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாகவும்
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக உங்களுடைய சரீரத்தை நீங்கள் சேவிக்க வேண்டும். இந்த சரீரத்திற்கு ஆரோக்கிய குறைவில்லாத ஒரு போஜன பதார்த்தங்களை நீங்கள் உண்ண வேண்டும். இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய வழிமுறைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 31வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவங்களை எப்படி நாம் பார்க்கிறோம் என்பதை யோசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எதை செய்தாலும். பேதுரு பக்தன் சொல்லும்போது 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் தேவனோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தின் வல்லமைகளை எப்படி பார்க்கிறோம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்கிறவர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாகியிருப்பதாக. ஆமேன் என்று சொல்லுகிறார். நாம் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த சரீரத்தை குறித்து அவர் சொல்லும்போது, இந்த சரீரம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் இந்த சரீரத்தின் அமைப்பு, இந்த சரீரத்திற்குரிய ஜீவிதத்தின் தன்மைகள் யாருக்குரியது என்றால் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20வது வசனம் சொல்லுகிறது: உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியாது இருக்கிறீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உரியவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இந்த சரீரத்தை ஆண்டவர் தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி இருக்கிறார். இந்த சரீரம் நமக்கு சொந்தமானது அல்ல, இது தேவனுக்கு சொந்தமானது. இந்த சரீரம் தேவனுக்கு மட்டும் அடிமையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் தேவனுக்குள் வாழும்போது இந்த சரீரத்தை குறித்து நாம் மிகவும் அக்கறை காட்ட வேண்டும் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தின் வல்லமைகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். யாத்திரையாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவன் தம்முடைய பலத்தினாலே நாம் எப்படிப்பட்ட ஆரோக்கிய வாழ்வு வாழ வேண்டும் என்பதை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எல்லா நிலைகளிலேயும் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையின் நியமங்கள் தேவனோடு எப்படி இணைக்கப்படுகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். லேவியராகம புஸ்தகத்திலே 11வது அதிகாரம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 46-47வது வசனம் இப்படி சொல்லுகிறது:
சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவ ஆத்துமாக்களுக்கும் பூமியில் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார். அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய சரீரத்திற்கு ஆகாரத்தை போசாக்கினால் நாம் புசித்து அது பரிசுத்தமுள்ளதா பரிசுத்தம் இல்லாததா என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் காண்பிக்க வேண்டும். எந்த மாமிசத்தை புலால் உணவை நாம் உண்ண வேண்டுமோ அதை உண்ண வேண்டும், எந்த புலால் உணவை உண்ணக்கூடாதோ அதை உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மிருகத்திற்கும் பறவைகளுக்கும் தண்ணீரில் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பூமியின் மேல் ஊறுகிற சகலத்திற்கும் சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்த்தால் இதே வாசகத்தை நாம் உபாகம புஸ்தகத்திலே நாம் 14வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 20வது வசனங்கள் வரை நாம் வாசிக்க முடியும். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்களை எப்படி பார்க்கிறோம்? யாத்திரையாகம புஸ்தகத்தில் 20வது அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் தம்முடைய பிரமாணங்களின் வல்லமைகளை குறித்து அங்கு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிரமாணங்கள் முக்கியத்துவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் தன்னுடைய வேலையில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். லேவியராகம புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 14வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்திற்கு புறம்பே 7 நாள் தங்கி. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய சரீரத்தில் குஷ்டரோகம் காணப்படும் என்றால் அப்படிப்பட்ட பலவீனத்தையுடைய பிள்ளைகள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லா நிலைகளிலும் நாம் நம்மை தேவனோடு ஒப்பிடுகிற ஒரு அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம்? மேலும் என்னாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 2-3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, குஷ்டரோகிகள் யாவரையும் பிரீமியமுள்ளவர்கள் யாவரையும் சபத்தினால் தீட்டப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்தில் இருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கிவிட கடவீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, குஷ்ட ரோகிகளுடைய பிள்ளைகள் பிரமியத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தினவர்கள், சவத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தினவர்கள். ஆண்டவர் விரும்புகிற பாளையத்திலே அவர்கள் வாசம் பண்ணக்கூடாது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளை எல்லாம் ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், நாம் தேவனுக்குள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம்தான்.
வேறு ஒன்றும் இல்லை. நம்முடைய சரீரமானது நாம் புசிக்கிற ஆகாரத்தினாலும் வாழ்கிற சூழ்நிலையிலும் எந்த விதத்திலும் ஆண்டவரை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 105வது சங்கீதம் அங்கு சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் 37வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. தேவனுடைய ஆரோக்கிய விதிமுறைகளை கற்று நடக்கிற பிள்ளைகள் தேவன் பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணும்போது அவர்கள் தீட்டுள்ளவர்கள் யாரும் இல்லை, பலவீனப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? நாம் எல்லோரும் சுகபலத்தோடு வாழ வேண்டும். பரிசுத்த சரீரத்தின் அமைப்பிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யாத்திரையாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது: நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவிகொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளிலே ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். நாம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்தேயு 4:4 நாம் படித்தோமே, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் யாதொருவன் என் கட்டளைகளுக்கு என் வார்த்தைகளுக்கு செவிகொடுத்து அவைகளின்படி நடப்பானேயாகில் அவனுடைய பரிசுத்த வாழ்க்கையை நான் அவருக்கு காண்பிப்பேன். நான் உங்களுக்கு பரிசுத்தம் பண்ணுகிற, உங்களை ஆரோக்கியமாக வாழ பண்ணுகிற தேவன் நான் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லும்போது 103வது சங்கீதம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடக்கும்போது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்றால், அவர் நம்முடைய நோய்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து நம்மை சுத்தப்படுத்துகிறார். இதைத்தான் நாம் யாத்திரையாகமம் 23:25 நாம் வாசித்தோம். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று சொல்லுகிறார். 41வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற உன்னை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கிற இந்த அனுபவத்தை நாம் பார்க்கும்போது நமக்குள் இருக்கிற அந்த பலன்கள் எப்படி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அங்கு 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அங்கு வேதம் சொல்லுகிறது, 21:4 சொல்லுகிறது: அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்டு நடக்கிற நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை ஆண்டவரோடு இணைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை அது நமக்கு காண்பிக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்தை நான் வாசிக்கும்போது 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுதே என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஆகாரமாய் கொடுத்த ஒரு உணவு என்னவென்றால் விதை தரும் பூண்டுகள், விதை தரும் பழங்கள்.
இவைகள்தான் நமக்கு ஆகாரமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 104வது சங்கீதம் 14வது வசனம் சொல்லுகிறது, பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். மிருகங்களுக்கு புல்லையும் மனிதர்களுக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் அவர் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நாம் பெற்று வாழும்போது நாம் தேவனுக்கேற்ற ஆரோக்கியமான குணங்களை நாம் நம்மிலே பெற்று வாழ்வதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மேலும் அதே ஆதியாகம புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஜலப்பிரளயத்திற்கு பின்பு அங்கு பூமியிலே பயிரிடுவதற்கான சூழ்நிலை இல்லாதபடியால் ஆண்டவர் பேழையில் இருந்த மிருக ஜீவன்களை எது பரிசுத்தமானது பரிசுத்தம் இல்லாது என்பதை சுட்டிக்காட்டி அவைகளை நமக்கு உண்ணும்படி அவர் கொடுத்தார். இன்றைக்கு புலால் உணவு எவ்வளவு பலவீனத்தை கொடுக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். லேவியராகம புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்திலேயும் உபாகம புஸ்தகம் 14வது அதிகாரத்திலேயும் இந்த உணவுகளை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். எவைகளை உண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அவைகளை உண்ணலாம், எவைகளை உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரோ அவைகளை உண்ணக்கூடாது. உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அது கோதுமையையும் வார்கோதுமையையும் திராட்சை செடிகளும் அத்திமரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் புன்னை எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் என்று சொல்லுகிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்த அந்த தேசம் எப்படி செழுமையான தேசமாக இருந்தது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சுட்டி காண்பிக்கும்போது அது உங்களுக்கு புசிக்கத்தக்க மாமிசத்தை கொடுக்கக்கூடிய தேசம் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், கோதுமை வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம், ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் என்று சுட்டி காண்பிக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 17வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனம். அவர் சொல்லுகிறார், ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்திலிருந்து உன் சகோதரத்திற்கு ஓட்டமாய் போய். அன்பு பிள்ளைகளே, ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி தான் பெற்றெடுத்த மற்ற பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பும்படி எதை கொடுத்தார்? அன்பு பிள்ளைகள், வறுத்த பயிற்றையும் 10 அப்பங்களையும் கொண்டு செல் என்று சொன்னார். அது எவ்வளவு பெரிய மகிமைக்குரியது. மேலும் அதே அதிகாரம் 1 சாமுவேல் 17:29 சொல்லுகிறார், அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவர்களை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி இந்த பிரகாரமாக கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். மேலும் அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார், தாவீது, இந்த உணவிலே உங்களுக்கு மகிமை உண்டாகும்படி அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அது தேனும்
உள்ள தேசம், அந்த தேசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை அங்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கு எபிரேயர் 6வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நான் உண்ணப்போகிற உணவு வகைகளை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், எபிரேயர் 6:7 இப்படி சொல்லுகிறது. எப்படியெனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். இங்கு பூமியிலிருந்து விளையக்கூடிய ஆகாரங்கள் தான் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. காய்கறிகள். மேலும் அவர் சொல்லுகிறார், உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பழங்கள் நிறைந்த ஒரு உணவை அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த உணவினால் நம்மை எப்படி நாம் தேவனுக்கு மகிமைப்படுத்தி செலுத்துகிறோம் என்றால், உபாகமம் 8:8 சொல்லுகிறது, அது கோதுமையும் வார்க்கோதும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளுக்கும் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த உணவு வகைகள் நாம் நம்முடைய ஆத்மா வாழ்வது போல நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் உண்ணக்கூடிய இந்த உணவு நம்முடைய சரீரத்திற்கு பலத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சுகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயற்கை என்ன சொல்லுகிறது என்றால், இந்த பூமியிலிருந்து விளைகிற பயிர் வகைகள் அவைகளை நாம் உண்டு பூமிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அதிலிருந்து விளையக்கூடிய பழங்களையும் பயிர் வகைகளையும் பயிற்று வகைகளையும் நாம் உண்டு தேவனுக்கு உகந்த ஒரு ஆரோக்கியமான சரீரத்தை நாம் பெற்று தேவனோடு நாம் வாழ்வதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் எப்படிப்பட்ட ஆகாரம் உண்ண வேண்டும் என்பதை நாம் யோசித்து அதிலிருந்து வரக்கூடிய பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை யோசித்து தேவனுக்குள் நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உங்களுடைய சத்திய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருபை இருந்து இந்த நாளில் நீர் எங்களுக்கு எங்களுடைய சரீரத்தை எப்படி ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும், நாங்கள் உண்கிற ஆகாரங்கள் எப்படியெல்லாம் எங்களுடைய மனதை தூய்மைப்படுத்துகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது என்பதை கற்றுக் கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. அதன்படி நாங்களும் பூமியிலிருந்து விளைகிற நல்ல பயிர் வகைகளையும் கீரை வகைகளையும் தானியங்களையும் நாங்கள் உண்டு அதற்கேற்ற நல்ல பழங்களையும் நாங்கள் உண்டு எங்களுடைய சரீரத்திலே நாங்கள் பரிசுத்தமும் நாங்கள் ஆரோக்கியம் உள்ள சரீரமாக இதை மாற்றிக் கொடுக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த ஆரோக்கியத்தை குறித்து வேதம் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நாம் கேட்டோம். நிலத்தின் பலன்களை நாம் உண்டு நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.